வரலையா ஸ்கிரீன்? வந்திக்கிற ஸ்டார். ம். பிஸ்மில்லா. சரியா ஓதி காட்டினா அடுத்த பாடத்துக்கு போகலாம். பாட கடைசி விஷயத்துக்கு வந்துடலாம். ம். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. சரி போதுங்க. فسب فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. வஸ்தக்ஃபீர். கொஞ்சம் வரணும். மாஷால்லா வந்தீங்க, நிறைய வந்தீங்க. வஸ்தக்ஃபீர். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரெண்டாவது. إن شانئك هو الأبتر. சரி போதுங்க. إن شانئك هو الأبتر. மூணாவது. حتى زرتم المقابر. மகாபிர். சரியா அது? حتى زرتم المقابر. மாவை தான் மாத்துறீங்க. மான் தான் வருது. மேல் மாத்தணும் அதை. மெகாபீர். மெகாபீர். حتى زرتم المقابر. சரி போதுங்க. حتى زرتم المقابر. மகாபிர். பிர். நாக்குடன் நுனி போய் தானே படுது. அப்படித்தானே? அப்படித்தானே. மகாபீர். مقابر. حتى زرتم المقابر. திருப்பங்க பாபு. حتى زرتم المقابر. இப்ப சரியா வந்தீங்க. திருப்பங்க. حتى زرتم المقابر. Good. இப்ப சரி. மாஷா إن அல்லாஹ் சரி. إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பங்க பாபு. إن ربهم بهم يومئذ لخبير. لخبير. إن ربهم بهم يومئذ لخبير. ஓகே, ஐந்தாவது. وحصل ما في الصدور. திருப்பங்க. وحصل ما في الصدور. ம். அந்த இர் சவுண்ட் வரணுமா? சுதூர்.
وحصل ما في الصدور. ஐரன் நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு வரலாம் மாஷா அல்லாஹ். அடுத்த பகுதி ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்களுக்குரிய பகுதி. ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்களுக்குரிய பகுதி. ராக்கு முக்கியமான 3 விதிவிலக்கான சந்தர்ப்பம். என்ன விதிவிலக்கு சொல்லுங்க பாப்போம். விதிவிலக்கு என்னடா ஆகும்? விதிவிலக்கண்டா என்ன வாய்க்கும் பார்ப்போம். வளமைக்கு மாற்றமாக. எஸ், சட்டம் ஒன்று படிச்சுக்கிறோம். அந்த சட்டத்துக்கு மாற்றமாக வாரது விதிவிலக்காக இருக்கும். சட்டம் ஒன்று படிச்சுக்கிறோம். சட்டத்துக்கு மாற்றமாக வாரது விதிவிலக்காக இருக்கும். 3 சந்தர்ப்பங்கள் விதிவிலக்கு ஆகிது. இப்ப நீங்க ரா படிச்சதுல முதலாவது விதிவிலக்கான சந்தர்ப்பத்தை பாருங்க. ராக்கு சுக்கூனிக்கும், ஆனா அந்த ராவை தொடர்ந்து வாரது ஒரு வல்லினமான எழுத்து ஒன்று இருந்துச்சு சொன்னா அந்த ராவை உங்களுக்கு என்ன செய்யலாது, எந்த நேரத்திலையும் மெல்லினமாக ஓதவே முடியாது. அது முன்னுக்கு கஸ்ரா வந்திக்கலாம், என்ன வந்தாலும் நாங்க அதை தேவை பண்ண மாட்டோம். ரெண்டாவது, அது உதாரணங்கள் பின்னுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசல் வருது. கேள்விப்பட்டீங்களா ஹம்சத்துல் வசல் என்னண்டு? தெரியுமா? ஹம்சத்துல் வசல்னா என்னன்னு தெரியுமா? தெரியா உஸ்தாத். தெரியா? குட். நாங்க இன்ஷா அல்லாஹ் பாப்போம். அந்த மாதிரி ஹம்சத்துல் வசல் வந்துச்சு தண்டாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க அதை வல்லினமாகத்தான் ஓதுவோம். மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுகின்ற போது அதற்கு முன்னால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துச்சு என்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க என்ன செய்வோம், அதை மெல்லினமாகவே தான் ஓதும். இப்போ நாங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தோட பார்க்க நேரம் உங்களுக்கு மிச்சம் சிம்பிளாக விளங்கும் என்று நினைக்கிறேன். ஐரன் முதலாவது பகுதிக்கு வருவோம். சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்து ஒன்று வருதல். பாருங்க, இந்த இது சுக்குன் செய்யப்பட்ட ரா. அடிப்படையில் அந்த ராவை நாங்கள் எப்படி ஓதுவோம்? விதியில எப்படி ஓதுவோம்? விதியாக வந்துச்சு என்றால் மெல்லினமா. ஏன் மெல்லினமா ஓதுறோம்? சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னுக்கு கஸ்ராவான மீன் வெரி குட். வந்திருக்கிறது. சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னுக்கு கசரா வந்து நாங்கள் மெல்லினமா ஓதிடுவோம். இந்த இடத்துல அந்த தலைகீழா மாறுது. ஏன்? சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வந்திருக்கிறது என்னது? சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வந்திருக்கிறது என்ன? வல்லினம். வல்லினமான எழுத்து வல்லினம். இருக்கிறது. எனவே நாங்க அதை சுவாதுக்கு முன்னால இருக்கிற ராவை நாங்க வல்லினத்துக்கு மாத்திடணும். இப்ப தெரியுமா உங்களுக்கு வல்லினமான எழுத்துக்கள் தெரியுதுனா? ஓ. இதெல்லாம் சொல்லுங்க பாவம். خاء صاد ضاء غين قاف طاء. ம் வல்லினமான எழுத்துக்கள் தெரியும். இரண்டாவது பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசல் வாரது. நீங்க ஒரு சில அலிஃப்களை பார்த்துப்பீங்க. அந்த அலிஃப்கள் எந்த விதமான உச்சரிப்பும் நேரடியாக வராது. ஹம்சத்துல் வசல் என்ற கருத்து என்னென்றால் சேர்ந்து வரக்கூடிய ஹம்சா, சேர்த்து இணைந்து வரக்கூடிய ஹம்சா, ஜாயின் பண்ணி தான் அந்த ஹம்சா வரும். அந்த ஹம்சா கண்டு தனியான உச்சரிப்பு கொண்டு வராது. அந்த ஹம்சா என்ன செய்யும் என்றால் தனக்கு முன்னால வார எழுத்தோட தான் தனக்கு பின்னுக்கு வார எழுத்தை சேர்த்து விடுவாரு. அவரு பேசாம வைப்பாரு. சில இடங்கள்ல அந்த ஹம்சத்துல் வசலுக்கு என்ன செய்யும், உச்சரிப்பை நாங்க கொடுக்க வேண்டி வரும். உதாரணத்துக்கு இந்த வசனம் இர்ஜிஐல நீங்க போயிட்டு குர்ஆன்ல பாருங்க, சூரத்துல் ஃபஜ்ர்ல இதுல அடிப்படை என்ன? அந்த அலிப்பு கொண்டுமே இல்லை. ஆனா நான் கஸ்ரத்து நோக்கி தான் ஓதும். அதான் அந்த வசனத்தை எனக்கு ஓதும். அது இர்ஜிஐ என்று ராக்கு சுக்குன் வச்சு கொண்டு ஸ்டார்ட் பண்ண இயலாது. அப்ப அந்த இடத்துல அந்த ஹம்சா என்ன செய்யுது, இந்த அலிஃப்
ஒரு ஹரக்கத்தை பெற்று வருகிறது. நாங்க அந்த ஹரக்கத்தை வச்சுதான் ஓத வேண்டி வரும். அது கஸ்ராவா இருந்தாலும் சரி. இப்போ அடிப்படையில் கஸ்ரா வந்து நான் எப்படி ஓதும்? மெல்லினமா ஓதணும் வேணாம். ஜே ஐ என்று மெல்லினமா ஓதணும். சட்டம் என்ன சொல்லுது? இந்த மாதிரியான ஹம்சத்துல் வசல் குர்ஆன்ல வந்துச்சு என்றால் அதுக்கு நீங்க ஃபத்ஹா வைங்க பிரச்சனை இல்லை, கஸ்ரா வைங்க பிரச்சனை இல்லை, உரிய இடத்துல உரிய அடையாளத்தை கொடுத்து ஓதுறது பிரச்சனை இல்லை. பட் அதை தொடர்ந்து வர ராவ் என்ன செய்யணும்? எப்போதும் நாங்க வல்லினமாகத்தான் ஓதணும். யோர் ஜி ஐ என்று வல்லினத்துக்கு மாத்தணும். இது விளங்கினா? குர்ஆன்ல உஸ்தாத். நிறைய இடங்கள்ல இந்த ரா பத்தி இந்த அலிஃபை பத்தி இது ஹம்சத்துல் வசல் நீங்க போயிட்டு பார்க்கலாம். சரி, விளங்கிதானே? ம். ஓகே, மூணாவது லாஸ்ட் பார்ட். ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுது. நோட்ஸ் எடுக்க தேவையில்லை, நோட்ஸ் தருவேனா? இது உங்களோட பிடிஎஃப் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது சட்டங்கள் பகுதியில் படிக்கும் நேரம் அதுல டாக்குமெண்ட் உங்களுக்கு கை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுகின்ற போது அதற்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா ஒன்று வரணும். இங்க பாருங்க, இப்ப இந்த ராக்கு என்ன செய்றீங்க? சுக்கூனை வச்சு நிப்பாடுறீங்க. யாக்கு என்ன செய்யுது? சுக்கூன் வந்து இந்த சுக்கூன் செய்யப்பட்ட யா. இந்த ஹா என்ன செய்யணும்? இப்ப ஃபத்ஹத்துன் பெற்று வந்திருக்கிறது, ஒரு வல்லினமான எழுதி தடிப்பா வந்தீங்க. அப்ப ராவ செய்தி நிப்பாட்டின எப்படி? அடிப்படையில் நாங்க வல்லினத்துல ஹையோர் என்று நிப்பாட்டணும். ஆனா இங்க அப்படி ஓத இயலாது. இங்க அந்த ராவை நாங்க என்ன செய்யணும்? மெல்லினமாகவே தான் ஓதணும் எந்த சந்தர்ப்பத்திலும். இதுதான் இதுல ரூல்ஸ். அதுக்கு தான் நாங்க இது விதிவிலக்கான சட்டங்களாக உங்களுக்கு கடைசியில வந்திக்கிறோம். இப்ப விளங்கின விஷயம் உஸ்தாத். என்ன டவுட் தான் கேட்கலாம். இதோட கூட ராட சட்டம் முழுமையாக முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை நோம்புக்குள்ள நோம்புன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் இல்லை நோம்பு இல்லையே, அடுத்த வீக் வந்து புதிய சாப்டர் உங்களுக்கு அடுத்த மூணாவது ரெண்டாவது சாப்டர் ராட அடுத்த ரெண்டாவது செகண்ட் சாப்டர் உங்களுக்கு ரெடி பண்ணப்படும். ரால எந்த ஒன்றையும் மறக்க வேணாம், ப்ளீஸ் பண்ணி மறக்க வேணாம். ஓதி கொண்டு போகிற நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற பகுதி மெல்லினத்தை நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்றது நல்லா பழகிக்கோங்க. முடியாதுன்றல்ல, சில இடங்கள்ல நீங்க இன்னும் தடுமாற்றம் ஒன்றிக்குது, அதை கிளியர் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நல்லவா? இன்ஷா அல்லாஹ்.